எதை குறித்து நம்ம தியானிச்சு ஞாபகம் இருக்குங்களா? உமது கோலும் உமது தடியும். அல்லேலூயா. ஸோ நம்ம அடுத்த மாதத்திலிருந்து அந்த அந்நிய பாஷை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதனுடைய இன்ட்ரோடக்ஷன், அதனுடைய முன்னுரை இந்த நாளில் நான் உங்களோட பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். நம்ம எடுத்து வாசிக்கிறோம். அடுத்த மாதத்தில் யாருமே அந்த ஒரு செக்ஷன், ஒரு சண்டே மிஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆராதனைய லெவல் மாறணும், ஆராதனைக்கிற விதங்கள் மாறணும், அந்த ஆராதனையில் ஆவியானவர் அசைவாடணும். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஆராதனை ஆராதிக்கும் போது கர்த்தன் மகிமையாய் உங்களை நிரப்புவா. நம்ம எடுத்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் ஒரு வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கலாமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவருடைய நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நாள் எதை குறித்து நாம் தியானிக்கிறோம்னா, ஆவிக்குள்ளாக நாம் எப்படி தேவனை ஆராதிப்பது, நம்முடைய ஆராதனை எப்படி ஆவிக்குரிய மண்டலங்களில் கொண்டு போக முடியும், எப்படி இந்த ஆராதனை மாற்ற முடியும் என்கின்றதான சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் அந்த வசனத்தை, வேதத்தை வைத்திருக்கிறவங்க எல்லாரும் வாய்களை திறந்து என் தேவனாகி அப்படின்ற வார்த்தை ரொம்ப அழுத்தமும் ரொம்ப அது கம்பீரமாக அந்த வார்த்தையை நம்ம சொல்ல போறோம். ஆதியாகமம் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? இன்னும் நான் எப்படியே சொன்னேங்க, அது எப்படி சொன்னேன்? தேவனாகிய கர்த்தர். அப்படி அந்த 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 ஒரு அந்த கம்பீரத்தோடு கூட வாசிக்கலாமா? வாசிங்க. பிரைஸ்லாம். பிரைஸ். வெரி குட். மனுஷனை அப்ப பூமியில மண்ணினாலே உருவாக்கினார். உருவாக்கின தேவன் அதுக்குள்ள இன்னும் வரல, ஜீவன் வரல. அல்லேலூயா. ஆதியிலே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப அந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டிப்பில் இருந்து அந்த பூமியில் இருக்கிற மண்ணை எடுத்து ஒரு மனிதனை படைக்கிறார். அந்த மனிதன் எப்படி படைக்கிறார் சொன்னா, தேவன் எப்படி இருக்கிறாரோ, அல்லேலூயா, தேவன் எப்படி இருக்கிறாரோ அவருடைய சாயலாகவே, அவருடைய மாதிரியாகவே, அவருடைய உருவமாகவே மனுஷன் என்ன பண்றானா, அந்த மண்ணை எடுத்து என்ன பண்றானா, அதுக்கு கண்ணு, காது, வாய், விரல்கள் எல்லாம் என்ன பண்றானா, அதுக்கு உருவத்தை என்ன பண்றா, தன் கரத்தினாலே ஒரு என்ன பண்றாரு, ஒரு மனுஷனை படைக்கிறார், ஒரு மனுஷனை உருவாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த மண்ணு எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, அவருடைய வார்த்தையால உருவாக்கப்பட்ட இடத்திலிருந்து மண்ணை எடுத்து அதுக்கு ஒரு என்ன பண்றாரு, ஒரு அடையாளத்தை, ஒரு உருவத்தை கொடுக்கிறார். இல்லைங்கதா? ஒரு அடையாளத்தையும் ஒரு உருவத்தையும் மண்ணை எடுத்து என்ன பண்றாருங்க, அல்லேலூயா, மண்ணை எடுத்து என்ன பண்றாருங்க, உருவாக்குறார். மீண்டும் வாசிக்கலாமா? அது இதை கொண்டுதான் நம்ம அந்த அந்நிய பாஷையினுடைய அந்த தாற்பயத்தையும் அதனுடைய ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிங்க. மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அல்லேலூயா. அப்ப மண்ணுக்குள்ள எப்போ ஜீவன் வந்ததுன்னா, எப்பொழுது அவருடைய ஜீவன் அவருக்குள்ள ஊதினாரோ அப்பொழுது மண்ணுக்குள்ள ஜீவன் வந்தது. யாருக்குள்ள விளங்குதுங்க? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மண்ணு, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்ல, இது ஒரு மண். அல்லேலூயா. இப்ப இந்த மண் உயிரற்ற பொருளாக காணப்படுது. இது எப்படியா இருக்குங்க? உயிரற்ற பொருள். இந்த உயிரற்ற பொருளை எப்படியா மாற்ற விரும்புகிறா சொன்னா, உயிருள்ள பொருளை மாற்ற விரும்புகிறா. அல்லேலூயா. இப்ப மண்ணெல்லாம் செஞ்சுட்டா. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். வானத்தை ஆண்டவர் எப்படி படைச்சார்? வானத்தை எப்படி படைச்சாரு? வாய்த்தரம் சொல்ல மாட்டேங்கிறேன். வானத்தை எப்படி ஆண்டவர் படைச்சாரு? பூமி எப்படி படைச்சாரு? சரி, இப்ப இந்த ரெண்டு விஷயம் எதில் உருவாக்கினாரு? சரி, இங்க தேர்டா ஒரு விஷயம் ஆண்டவர் ஒரு ப்ராசஸ் பண்றாரு. மண்ணை எடுக்கிறாரு. மண்ணை எடுத்து என்ன பண்றாருன்னா, அதுக்கு தலை கொடுக்கிறாரு, அதுக்கு கால்களை கொடுக்கிறாரு, அதுக்கான ரோமங்களை, அதுக்கான ஒவ்வொரு அவங்களும் உருவாக்கின பிறகு இப்ப அவர் சொல்லியிருக்கிறார்ல, அதற்குள்ள ஜீவன் உண்டாவதாக சொல்லியிருந்தா ஜீவன் உண்டாயிருக்குமா? உண்டாயிருக்காதா? யார் விளங்குறது? வானமே உண்டாவதாக சொல்லும்போது வானம் உண்டாச்சு, பூமி உண்டாவதாக சொல்லும்போது பூமி உண்டாச்சு. இப்போ மண்ணினால ஆண்டு ஒரு சிருஷ்டிப்பு உருவாக்கினார், ஒரு உருவத்தை உருவாக்கினார். அந்த உருவம் என்பது எப்படின்னா, அவரை போலவே என்ன பண்ணாரு, உருவாக்கினார். உருவாக்கினவர் தொட்டு இருந்தா கூட நான் இருக்கலாம், ஜீவன் உண்டாயிருக்கும். ஆனா ஆண்டவர் தொடவும் இல்லை, அதை என்ன பண்ணல, வார்த்தையால சொல்லவும் இல்லை. அதை என்ன பண்ணானா, தன்னுடைய சுவாசத்தை அவனுடைய நாவில் என்ன பண்றாரு, ஊதுகிறான். யாருக்கு விளங்குதுங்க?
அப்ப என்ன நடக்குது? இந்த இந்த கான்செப்ட் எதை அடையாளப்படுத்தினா, ஆதாமை யாரை போல இருக்குன்னு தேவன் விரும்பினா, தேவனை போலவே ஆதாம் இருக்க தேவன் விரும்பினான். யாருக்கு விளங்குது? அல்லேலூயா. இப்போ அந்த மண்ணை உருவாக்கிட்டு இதுக்குள்ள ஜீவன் உண்டாவதாக அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்குள்ள வந்திருக்கலாம், ஜீவன் வந்திருக்காதா? இப்போ உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்லுறேன். எபிரோட மகள் மரித்து போன நேரத்துல தலி தாகமே எழுந்துரு சொன்னோன்னா எழுந்தாலும் இல்லையா? அப்ப அதுவும் செத்து போச்சு, இதுவும் செத்து போன நிலையில் தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் நினைச்சிருந்தா வார்த்தையை சொல்லி அதுக்குள்ள ஜீவன் அனுப்பி இருக்கலாம்ல. யாருக்கு விளங்குது? இல்ல ஒருவேளை விதையுடைய மகள் செத்து போயிட்டா பாடையில கிடக்குறான், ஏசப்பா என்ன பண்ணாரு? தொட்ட உடனே உயிர் அடைஞ்சான். யாருக்குள்ள விளங்குதுங்க? அப்ப தொடவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இந்த ரெண்டு ப்ராசஸ் இல்லாம வேறொரு கோணத்துல கர்த்தர் தன்னுடைய நாவின் சுவாசத்தை அவனுக்குள்ள கொடுத்தது நோக்கம், இவருக்குள்ளே இருந்த அபிஷேகம், இவருக்குள்ளே இருந்த வல்லமைய தன்னுடைய மனிதனுக்குள்ள கொடுப்பதற்காக தான் தேவன் தன்னுடைய சுவாசத்தை தன் வாயினால ஊதி அவன் ஜீவமாக்குமாய் கர்த்தர் மாற்றினார். யாருக்கு விளங்குது? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். கர்த்தர் முதலாவதாக இதை உருவாக்கினார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ஓகே. இப்ப பூமியிலிருந்து மண்ணை எடுத்து என்ன பண்றாரு? யாரு போலவே அந்த உருவத்தை உருவாக்குறார்? தேவனை போலவே அந்த சாயலாகவே அவர் உருவாக்கினார். இப்ப உருவாக்கப்பட்ட அந்த சாயல் கவனிக்கணும், கவனிச்சாதான் புரியும். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. ரைட். அப்ப உருவாக்கப்பட்ட அந்த உருவத்துக்குள்ள என்ன கொடுக்கணும்? ஜீவனை கொடுக்கணும். அப்ப அந்த ஜீவனை அவர் நினைச்சிருந்தா வார்த்தையால கொடுத்திருக்க முடியும், இல்ல தொட்டு கொடுத்திருக்க முடியும். ஆனா ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை எப்படி, அதாவது அவருடைய வாய்க்கிட்ட போயிட்டு தான் சுவாசத்தை அவர் ஊதினார். அல்லேலூயா. யாருக்கு விளங்குது? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தன் சுவாசத்தை அவர்கள ஊதினது, அது கொடுக்கப்பட்டது நோக்கனா தனக்குள்ள இருந்த அந்த சுவாசம், அந்த ஜீவன் யாருக்குள்ள வரணும்? தேவனுக்குள்ள இருந்த ஜீவன் யாருக்குள்ள வரணுங்க? இப்போ நல்லா கவனிக்கணும். தேவன் யார இப்ப உருவாக்கினார்? ஆதாம உருவாக்குறார். அதுக்குள்ள என்ன வரல? ஜீவன் வரல. இப்ப இந்த கிரியேஷன், இந்த உருவத்தெல்லாம் உருவாக்கினவர் யாருங்க? தேவன் உருவாக்கினாரா? உருவாக்கிட்ட பிறகு என்ன பண்ணார்னா தனக்குள்ள இருக்கிறத ஒன்ன யாருக்குள்ள வச்சுட்டாரு? ஆதாமுக்குள்ள. என்னது? என்ன வச்சார்னா தனக்குள்ள இருந்த ஜீவனை, அந்த ஜீவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை யாருக்குள்ள வைக்கிறாரு? வார்த்தையால் அல்ல, தொடுதலால் அல்ல, தன்னுடைய மூச்சையே அவனுக்கு கொடுக்கிறார். யாருக்கு விளங்குது? இப்போ வாசிங்க, உங்களுக்கு அதனுடைய தாற்பயம் விளங்க பாருங்க. வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷனுக்குள்ள இப்ப என்ன வந்துச்சுங்க? ஜீவ ஆத்துமா. அப்ப ஜீவ ஆத்துமா எதில் இருக்குன்னா கர்த்தருடைய காற்றில, கர்த்தருடைய வார்த்தையில. அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? அப்ப ஜீவ ஆத்துமா அவனுக்குள்ள இருக்கிறத யாருக்குள்ள இருந்தது? யாருக்குள்ள கொடுத்து இருக்கிறாரு? தேவனுக்குள்ள இருந்தத மண்ணுகாய இருக்கிற ஆதாமுக்குள்ள கர்த்தர் கொடுத்தான். அப்ப அல்லேலூயா. இப்ப ஆதாமுக்குள்ள வந்த அந்த ஜீவ ஆத்துமா என்னன்னா அவன் கிரியேட் பண்றான், அவன் உருவாக்குறான். அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா, இப்ப தோட்டம் உருவாக்கணும் அங்க என்ன தேவைப்படுதுங்க? ஒரு செடி வைக்கிறீங்க, அந்த செடி வைக்க நாங்க என்ன தேவை? தண்ணி வேணும். அப்ப தண்ணி வேணும்னா என்ன பண்ணணும்? பள்ளம் இல்ல போர் போடணும். அல்லேலூயா. இப்ப அந்த காலத்துல பள்ளம் நோண்டதுக்கு கடபார் இருந்ததா? இல்ல. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப தண்ணி வருவதற்கு அந்த நாக்கு கடபார் இல்ல. அப்ப ஆதாம் என்ன சொல்லியிருப்பா? தண்ணீர் உண்டாக கடவுள் சொல்லி இருந்தா அந்த இடத்துல வந்திருக்கணும். யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சுங்க ராமே சொல்லுங்க. ஆனா இந்த சிஸ்டம் மாறுது. ஆதாமை ஜீவனை உருவாக்க வார்த்தையை கொண்டு என்ன பண்ணல? ஜீவனை கொடுக்கல. தனக்குள்ள இருந்த சுவாசத்தையே யாருக்குள்ள வச்சுட்டாரு? ஆதாமுக்குள்ள. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? இப்ப நான் காலங்கள் நல்லா போகுது. ஆதாமும் தேவனும் இப்ப எல்லாத்தையும் இவன் என்ன பண்றான்? இவன் ப்ரோக்ராம் பண்றான், ஒரு விலங்கை செய்யறான், அவன் ஒரு இமேஜின் பண்றான். இவன் சுய அறிவினால என்ன பண்றான் சொன்னா எதெல்லாம் உருவாக்குறான், உருவாக்கி இப்ப யார் பேர் வைக்கிறது? ஆதாம். யாருக்கு விலங்குக்கெல்லாம் யார் பேர் வச்சது? ஆதாம். யாருக்கு விளங்குது? இப்ப நல்லா கவனம். இப்ப காலம் ரொம்ப நல்லா போகுது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நல்லா போயிட்டே இருக்கு. நல்லா தேவ சத்தத்தை தேவன் விரும்பினது. அப்ப யாருக்கு நிகராய் ஆதாமை தேவன் நினைச்சானா தனக்கு நிகராய் ஆதாமை தேவன் நினைச்சான். நான் எப்படி உன்னை சிருஷ்டித்தனோ உன் நிமித்தமா இந்த பூமியில் இருக்கிறதான ஜீவ ஜந்துக்கள் என்ன பண்ணணும்? சிருஷ்டிக்கப்படும். இதுதான் நோக்கம். அல்லேலூயா. இப்ப நல்லா போச்சு. இப்ப இதெல்லாம் எல்லாத்தையும் உருவாக்கும் போது இப்ப ஆண்டவன் நினைக்கிறாரு ஆதாம் தனியா இருக்கிறான், தனியுமா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்க சொல்ல விலாயில என்ன பண்ணா ஏவல உருவாக்குறான். யாருக்குள்ள விளங்குது?
ஏவால உருவாக்கின உடனே சர்ப்பம் வந்து என்ன ஆகுது? ஏவால என்ன ஆகுது? என்ன பண்ணுதுங்க? வஞ்சித்து பாவம் செய்யறான். இப்ப பாவம் செஞ்சது உடனே எப்போ அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ, எப்ப அந்த கற்பனை மீறினானோ அவங்களுக்குள்ள வந்துச்சுங்க பாவம் வந்துச்சு. நல்லா கவனிங்க, பாவம் வராத வரையிலும் ஆதாம் எல்லாவற்றும் உருவாக்கினது வார்த்தையால. எப்ப அவனுக்குள்ள பாவம் என்ற ஒரு காரியம் வந்ததோ அப்பொழுது உருவாக்கப்படுகிற காரியங்கள் அங்க ரொம்ப கடினமான. புரிஞ்சுங்க? பாவத்துக்கு முன்னாடி எல்லாமே வார்த்தையால தான் பண்ண ஆதாம் டீல் பண்ணாரு. பாவம் எப்ப அவருக்குள்ள வந்துச்சோ இவருக்குள்ள இருக்கிற ஜீவன் எடுக்கப்பட்டது, ஆத்மா மாத்திரம் இருக்குது. புரிஞ்சுங்க? இப்போ ஆதாமுக்குள்ள என்ன இருந்ததுங்க? ஜீவ ஆத்மானாங்கல்ல. எப்ப ஜீவ ஆத்மானான்னு சொன்னா அவருடைய சுவாசத்தை அவன் நாவில ஊதும் போது இவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தம், இவருக்குள்ள இருந்த அபிஷேகம், இவருக்குள்ள இருந்த அனாயிண்டிங் யாருக்குள்ள வந்துச்சுங்க? ஆதாமுக்குள்ள. இப்ப ஆதாம் எப்பொழுது பாவம் செஞ்சானோ, பாவம் செய்கிற வேலையில ஆதாமுக்குள்ள இருந்த அந்த ஜீவத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது. யாருக்கு விளங்குது? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நினைக்கிற இந்த மனுகுலத்துல பாவம் வந்தது, பாவத்தின் மிகுதியா பல காரியங்கள் நடக்குது. நடந்த உடனே இப்ப 4000 ஆண்டுகளை ஆண்டவர் வெயிட் பண்றார். மறுபடியும் என் ஜனத்துக்குள்ள இந்த ஜீவ சுவாசத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். அப்ப ஆதாம் செய்த தவிர மீண்டும் மறுபடியும் போகிற என்னுடைய குமாரன் நான் தவறு செய்யக்கூடாதுன்னு நினைச்சு இப்ப தம்முடைய குமாரனை கர்த்தர் அனுப்புகிறார். யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஜீவ சுவாசத்தை அந்த இடத்துல ஆதாம் சுயமா பேசினதுனால சில இடத்துல பாவத்துக்குள்ளாக்கப்பட்டான். அல்லேலூயா. இப்ப நீங்க எடுத்து வாசிங்களேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-4 வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1-4. இல்ல 1ஆம் வசனம் யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை, என்ன கவனிங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை. இப்ப ஆதியிலே அந்த வார்த்தையை யாருக்குள்ள வச்சாரு? யாருக்குள்ள விளங்குது? ஆதியிலே இருந்த வார்த்தைய தனக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசத்தை யாருக்குள்ள கொடுத்தாரு? ஆதாமுக்குள்ள. அப்ப அந்த ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள பாவம் செய்யாத வரையிலும் ஜீவ சுவாசம் யாருக்குள்ள இருந்தது? ஆதாமுக்குள்ள. அப்ப ஜீவ சுவாசம் எப்பொழுது அவன் எடுக்கப்பட்டது, இழந்து போனானா, அவனுக்குள்ள எப்பொழுது பாவம் என்கின்ற ஒரு காரியம் வந்ததோ அப்பொழுது ஜீவம் அவனுக்குள்ள வெளிப்பட்டது. சரீரம் இருக்கு, யாருக்குள்ள விளங்குது? சரீரம் இருக்கு, ஆனா அவனுக்குள்ள என்ன இல்ல? தேவனுடைய ஜீவ சுவாசம் இல்லை. யாருக்குள்ள விளங்குதுங்க? அப்ப நல்லா கவனிங்க, இங்க ஒரு தப்பு நடந்துச்சு. ஆதாம் நிமித்தமாக மனுகுலத்துக்கு ஒரு பெரிய அழிவு, ஒரு சாபக்கேடு வந்தது. நான் இதுக்கு முன்னாடி நாங்கள் நம்ம சில செய்திகளை கேட்டுக்கோ. சேனைகளின் கர்த்தாவே, 2 விதமான சேனை குறிக்கிறது. ஒரு சேனை வானத்துக்குரிய சேனை, ஒரு சேனை. அப்ப வானத்துக்குரிய சேனைக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா, பெருக்கத்தை உருவாக்கல, அதுக்கு மரணம் இல்லை. ஆனா பூமிக்குரிய சேனையில பெருக்கம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? அப்ப மரணம் வந்துச்சுன்னு சொன்னா யார் நிமித்தமா மரணம் வந்தது? ஆதாம் என்றைக்கு பாவம் செய்தாரோ அன்றைக்கே ஜீவ சுவாசத்தை அவன் இழந்து போய் அவன் ஒரு மனிதனா, ஒரு சரீரமாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. இப்ப இந்த சூழ்நிலை மாற்றணும். என் ஜனத்தில் இருக்கிறதான ஜனத்துக்கு பாவ விமோசனங்கள் மாறணும். இப்ப எல்லா மனிதருக்குள்ள பாவம் இருக்கு. பாவம் இருக்கிற இடத்துல ஜீவ சுவாசம் ஆளுகை செய்யாது. புரிஞ்சுங்க? ராம சொல்லுங்களேன். யாருக்குள்ள விளங்குதுங்க? ஆதாமுக்குள்ள பாவம் இல்லாதவர்களும் ஜீவ சுவாசம் அவனுக்குள்ள எப்பொழுதுமே தாபரித்து கொண்டே இருந்தது. இப்ப என் ஜனம் எல்லாமே பாவப்பட்டு இருக்கிற ஜனத்துக்குள்ள தன்னுடைய சுவாசத்தை வைப்பதற்காக தன்னுடைய குமாரனை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்ப இவர் சுயமா பேசினதுனால தான், சுயமா இருந்ததுனால தான் ஆதாமுடைய வார்த்தைக்கு ஏவலுடைய வார்த்தைக்கு ஆதாம் அடிபட்டான். இல்லைங்கதா? அவருக்குள்ள ஜீவ சுவாசம் இருந்தாலும் கூட சுயமா பேசினதுனால தான் இந்த விளைவு. யாருக்கு புரியுதுங்க? புரிஞ்சுதா புரியலையா? இன்னும் உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் சொல்றேனே. இப்போ ஒரு பிள்ளை, 1 வயசு குழந்தை முதல்ல தன்னுடைய அம்மாவை எப்படி கூடும்? உங்க குழந்தைய அப்பாவே அம்மாவை என்னன்னு கூப்பிடும்? அப்பான்னு கூப்பிடுது. அப்படியேப்பட்ட குழந்தை எதுவும் நான் பார்த்ததே இல்லை. உண்மையா சொல்லுங்க, எப்படி கூப்பிடு? ஃபர்ஸ்ட் சொல்றேன், ஸ்டார்டிங் ஒரு அம்மாவை ஒரு குழந்தை எப்படி கூப்பிடும்? சூர்யா, உங்களுக்கு குழந்தை அம்மான கூப்பிட்டு சொன்ன மா, என்னம்மா என்ன கூப்பிச்சு மா அப்படின்னு கூப்பிடுதுன்னா யாரு கூப்பிடுறான்னு யாருக்கு தெரியும்? இப்ப உன்னை அழுது, அது எதுக்காக அழுதுன்ற விஷயம் யாருக்கு தெரியும்? நல்லா. அப்ப இது எப்படி யார் அவங்க கனெக்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் விளங்கும். புரிஞ்சுங்க? சொல்லுங்க. இப்போ அம்மா இப்போ அப்படின்னா டக்கு நம்ம அம்மா இது ஏன் இருந்தது நம்ம யோசிப்போம். அம்மாவுக்கு தெரியும் புள்ள என்ன கேட்குது, தண்ணி கேட்குது. புரியுதா புரியலைங்களா? நம்மளுக்கு புரியாது,
ஆனா யாருக்கு புரியும்? யார் அவங்களோட கனெக்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் புரியும். இப்ப ஆதாம் ஏவாளுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது அவன் சுயமா முடிவெடுத்தான். சுய வார்த்தையினாலதான் விழுந்து போனான். யாருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. இப்ப விழுந்து போன அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு 4000 வருஷம் கழிச்சு வரார். இப்ப ஆண்டவர் 4000 வருஷமா தாகமா இருக்கிறார். என் ஜனத்துக்குள்ள ஆதாமுக்குள்ள கொடுத்த அந்த ஜீவ சுவாசத்தை கொடுக்கணும். அப்ப ஜீவ சுவாசத்தை கொடுக்கணும் சொன்னா மனுகுலத்தில் இருக்கிறதான பாவங்கள் பரிசுத்தம் உள்ள ரத்த சிந்தப்படத்தான் அந்த சரீரத்துக்குள்ள யார் வாசம் பண்ண முடியும்? ஜீவ சுவாசம் வாசம் பண்ண முடியும்னு நினைச்சுதான் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. இதுவரை புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன புரிஞ்சிச்சு? ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தார். கொடுத்த பொறுப்பை வஞ்சித்தது நிமித்தமாக அவன் விழுந்து போனான். தான் சுவாசம் கொடுப்பதற்கு நோக்கமே தேவனை போல தன் மனிதனை இருக்குன்னு நினைச்சுதான் தன்னுடைய சுவாசத்தையே அவருக்குள்ளிருந்து எடுத்து யாருக்குள்ள கொடுத்தாரு? யாருக்கு விளங்குது? வார்த்தையால அல்ல, தொடுதலால் அல்ல, தனக்குள்ள இருக்கிற அந்த சுவாசத்தை யாருக்குள்ள கொடுக்குறாரு? யோசித்து பாருங்க. ஒருவேளை தேவன் ஒரு ஃபாஸ்ட் ஊதிந்தானா இருக்கும். ஃபாஸ்டா கொஞ்சம் ஊதிந்தா மண்ணினா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விளங்குதா? விளங்கு. ஏன்னா பயங்கரமான தேவன் அல்லவா? அவர் எவ்வளவு சாஃப்டா ஹேண்டில் பண்ணிக்க. அவர் கிட்ட போய் அவர் நாவில் போயிட்டு அழகா, நான் சொல்றது புரியுதா? எப்படி இமேஜின் பண்ணி தெரியல. அவர் இங்க பூன் ஊதி கூட ஜீவன் உண்டாகும் சொல்லி இல்ல, அவர் கிட்ட போய் அந்த மண்ணை எடுத்து தான் கிட்ட வச்சு என்ன பண்றாரு? விளங்குது? அப்ப அந்த சுவாசம் வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகல. எதற்குள்ள கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதுக்குள்ள போச்சு. அல்லேலூயா. இப்ப இங்க எதை நினைச்சாரோ அதை நடக்கல. இப்ப இந்த மனுக்குலத்துக்குள்ள திரும்பவும் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். இப்ப அவர் தன்னுடைய பிள்ளையா இருக்கிற குமாரனை அனுப்புகிறார். அவர் வரும்போது ரொம்ப ரொம்ப தெளிவா வந்துட்டார். வரும்போது எப்படி வராரு? வருகிற குமாரனா இருக்கிற கிறிஸ்து எப்படி வரா சொன்னா, ஆதியிலே, வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நான் தூங்குறீங்களா தேவ பிள்ளைகளே? ஆதியிலே ஜோர சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்து வாசிங்க. முதலாம் மாசம் வாசிமா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை யாருக்குள்ள கொடுத்தாரு? ஆதாமுக்குள்ள. இப்ப அந்த வார்த்தை யாருக்குள்ள கொடுத்து அனுப்புறாரு? கிறிஸ்துவுக்குள்ள. யாருக்கு விளங்குதுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸ்மித் வாசி. முதலாம் வசனம் வாசிங்க. ஆதியிலே, பிரியதர்ஷன் வாயை திறந்து வாசி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தார். 4ஆம் வசனம் வாசிங்கள. அவருக்குள் அந்த வார்த்தை தாங்க ஜீவன். யாருக்கு விளங்குதுங்க? யாருக்குள்ள விளங்குதுங்க? அந்த வார்த்தை தான் ஜீவன். நீங்க யோவான் 10:10 வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான் என்று வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்கவும். அந்த ஜீவன் என்பது வார்த்தை. அல்லேலூயா. யாருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ அவன் ஜீவ ஆத்மாவானான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை யாரோடு கூட இருந்தது? அப்ப தேவனோடு கூட இருந்த வார்த்தையா இருக்கிற குமாரன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். குமாரனுக்குள்ளிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவனை ஏற்படுத்தும். அல்லேலூயா. அப்ப வார்த்தை எப்பொழுது ஜீவனை ஏற்படுத்தும் சொன்னா ஒரு ப்ராசஸ் நடக்கணும். இந்த மனுக்குலத்துக்காக பரிசுத்தமுள்ள ஒரு ரத்தம் சிந்தப்படும் போது என் பாவங்கள் அவர் மேல வரும், அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் எனக்குள்ள வரும். யாருக்குள்ள விளங்குதுங்க? 2 டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தறாருன்னா எதற்காக சிந்தறா? என் பாவத்திற்காக. அப்ப என் பாவத்திற்காக ரத்தம் சிந்தறா, என்னில இருக்கிற பாவம் யார் மேல வருது? அந்த சிறுவில் வருது. இப்ப அவருக்குள்ள ஒண்ணு வச்சுன்னு வந்தாரு. உலகத்துல வரும்போது எது வந்தாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை யாரா இருந்தாரு? தேவனா. அந்த தேவனா இருக்கிறவரை அவர் மரித்து உயிரோடு எழுந்து அவருக்குள்ள இருந்து எனக்குள்ள கொடுக்கிறார். யாருக்கு விளங்குதுங்க? இப்ப நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல ஆதாம் சுயமா பேசினான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி அவனை ப்ரொடெக்ட் பண்றாருன்னா நல்லா கவனிங்க. அவருக்குள்ள இருக்கிற வார்த்தை 3 வருஷம் 33 வருஷம் ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்தார். 33 வருஷமா செய்த அந்த 3 வருஷத்துல ஊழியம் ஆண்டவர் பல காரியங்கள் செய்தார். தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார், அற்புத அடையாளங்கள் செய்ய நிறைய காரியம் செஞ்சார். ஆனா அந்த 3 வருஷத்துல செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்ப வரும்போது ஒரு காரியம் அவர் செய்யறார். அது வித்தியாசமா இருக்கு. என்ன வித்தியாசம் நீங்க எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த 3 வருஷ அனுபவத்தில் ஊழியத்தில் அப்படிப்பட்ட காரியம் இயேசு கிறிஸ்து செஞ்சதே இல்லை. ஆனா இங்க செய்தனுடைய நோக்கம் எதற்காக வந்தாரோ, என்ன பர்பஸுக்காக வந்தாரோ, எதை கொடுக்க வந்தாரோ அதை கொடுப்பதற்காக ஒரு அடையாளத்தை கத்த செய்கிறார். என்ன பண்ணாருங்க?
சீஷர்கள் மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து வந்து அவர் என்ன பண்ணானா, அன்றைக்கு தேவன் ஆதாம் மேல ஊதின அந்த காற்றை தம்முடைய சீஷர்கள் மேல இயேசு கிறிஸ்து ஊதுகிறார். யார்கள் விளங்குதுங்க? அப்ப ஏன் இதுவரையிலும் அவர் ஊதாது இருந்தார்னா, இதுவரையிலும் அவர் மரித்து உயிரோடு கூட அந்த ஒரு ப்ராசஸ் தடையா இருந்துச்சு. அந்த தடை உடைக்கப்பட்ட பொழுது தன்னுடைய ஜீவ சுவாசத்தை தம்முடைய ஜனத்துக்கு தேவன் கொடுக்கிறார். யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சுங்க, ராமன் சொல்லுங்களேன். ஜீவ சுவாசத்தை அந்த ப்ராசஸ் எப்ப நடக்கும்னா, அவனுக்குள்ள பாவம் இல்லாமல் இருந்தாதான் ஜீவ சுவாசம் அவனுக்குள்ள கிரியை செய்யும். ஜீவ சுவாசம் எப்ப அவனுக்குள்ள வரும் சொன்னா, அந்த பாவம் இல்லாமல் இருந்தாதான் அந்த ஜீவ சுவாசம் அவனுக்குள் வாசமா இருக்கும். அப்ப அந்த ஜீவ சுவாசம் அவனுக்குள்ள வரவேற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தம்முடைய சீஷர்களை பார்த்து முதல் ஊழியம் செய்தது, அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து ஊதினார். யாருக்கு விளங்குது? பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஊதப்பட்ட நோக்கம் வேற, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஊதப்பட்ட நோக்கம் நீங்கள் வேறொரு மனுஷர்களை கர்த்தர் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்போம். ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல பிரைசலாம். அதுக்கு முன்பதாக ஏசாயா வாசிக்கிறீங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் வாசிங்க 32. ஏசாயா 28 11 12 வாசிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு கூட பேசுவேன், இதுவே நீ இளைத்தவனை. அப்ப அந்த அந்நிய பாஷை இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள எப்ப வர முடியும் சொன்னா, யார் அவருடைய பிரசன்னத்துல அவருடைய அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் பேசுவார். யார் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்காக அடிக்கப்பட்டார்னு சொன்னா அப்ப எனக்குள்ள என்ன இல்ல? நிறைய பேர் அந்நிய பாஷை ஒரே வார்த்தை ரிப்பீட்டடா பேசுவாங்க. ரிப்பீட்டடா அது ப்ராசஸ்ங்க, அப்படிதான் பேசுவாங்க. ஒரு வார்த்தை அவர் பேசினார்கள், கொடுத்தார், பேசினார்கள், கொடுத்தார், ஒரே வார்த்தை ரிப்பீட்டடா ரீபாகாமா ஷம்பா ரபா ரபா ரீகாதோடோனாமா. இது ரிப்பீட்டடா 8 வருஷம் இல்ல 10 வருஷம் கூட பேசுவாங்க. ஆனா கர்த்தர் யாரோடு கூட பேசுறா, அந்த வார்த்தை அந்நிய பாஷையில, அது அக்னி பாஷை. அல்லேலூயா. இங்க நல்லா கவனிங்க. ஏசப்பா 3 வருஷம் செய்யாத ஒண்ணு 3 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோடு எழுந்து வந்து செய்யணும். அந்த ப்ராசஸ் முடிகிற வரையிலும் கர்த்தர் பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த ஆதாமுக்குள்ள தான் சுவாசத்தை ஊதும்போது எப்படி ஊதுனா சொன்னுங்க? எப்படி ஊதுனா? ரொம்ப சாஃப்டா. ஆனா அப்போஸ்தலர் நாட்கள், பெந்தேகோஸ்து நாட்கள்ல அந்த காற்று எப்படி வீசப்பட்டதுங்க? பலமா. யாருக்கு விளங்குது? 4000 வருஷத்துடைய தாகத்தை என் குமாரன் நிறைவேற்றிருக்கிறார். எப்போ என் ஜனத்துக்குள்ள என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி அவர் மெதுவா வரல, அவர் பலத்தை காட்ட பெந்தேகோஸ்து நாட்கள் அக்கினியாய் கர்த்தர் இறங்கினார். யாருக்கு விளங்குதுங்க? இந்த அனுபவம் வேற, இந்த அனுபவம் வேற. 4000 ஆண்டுகளா பாவம் பரிசுத்தமல்ல ரத்தம் சிந்தப்படுவதற்காக தேவனாகிய கர்த்தர் காத்து கொண்டே இருக்கிறார். அந்த ப்ராசஸ் இங்க நிறைவேறுகிறது. நிறைவேறின பிறகு கர்த்தர் தம்முடைய வல்லமையை தம்முடைய ஜனத்துக்குள் அனுப்புகிறார். யாருக்கு விளங்குதுங்க? இப்போ புரியுதா? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 2 1 முதல் 4 வாசிங்க. பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். என்னங்க? புதிய ஏற்பாட்டின் காலத்துல ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணார். ஏன்னா அவர் நம்பினார், அவர் விரும்பினார். இப்ப 4000 வருஷமா தேவன் தாகமா இருக்கிறார். எப்பொழுது என்னுடைய மனுக்குலத்துக்குள்ள என்னுடைய ஜீவ சுவாசத்தை நான் வைக்குவேன், எப்பொழுது அவர்களுக்குள்ள வாசமா இருப்பேன், எப்பொழுது அவர்களுக்குள்ள அந்நிய பாஷைய வார்த்தையை இடைப்படுவேன் என்று அவர் விரும்பினாரோ, அப்பொழுது கர்த்தர் திட்டங்கள் நிறைவேறின பின்பு பெந்தேகோஸ்து நாளில பரிசுத்த ஆவியானவர் அவர் பலத்த காற்றாய் எப்படி இறங்குறாருங்க? பலத்த 4000 ஆண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 வருஷம் உன் பிள்ளை பார்க்காம வெளிநாடு போயிட்டு வரணும், எப்படி வருவா? உன் பிள்ளை வந்தோன்னே ரொம்ப சாஃப்டா தூக்குவியா? எப்படி தூக்குவீங்க? இல்லை 1 மாசம் உன் பிள்ளை பார்த்து ஒரு வேலை விஷயம் ஏதோ ஒரு போயிட்டு உன் பிள்ளை பார்க்க வரீங்க, எப்படி மெதுவாக வருவீங்களா, ஓடி வருவீங்களா? அப்ப பலத்த காற்று என்பது 4000 ஆண்டுகளா தேவனாகிய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். மனுக்குலத்துக்குள்ள தன்னுடைய ஜீவ சுவாசத்தை வைப்பதற்காக அந்த ப்ராசஸ் யார் நிறைவேற்றினா? தம்முடைய குமாரனை இருக்கிற கிறிஸ்து நிறைவேற்றின பிறகு 3 ஆண்டுகள் மரித்து 3ஆம் நாள் எழுந்து தம்முடைய சிஷ்யர்களை பார்த்து அவர் பேசல. தன்னுக்குள்ள இருந்த அந்த ஜீவ சுவாசத்தை அவர்கள் மேல் ஊதப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் பலமாய் பலத்த காற்று அக்கினி வார்த்தையா அக்கினி பாஷையை வெளிப்பட்டு ஒவ்வொரு நாவையும் பிரிந்திருக்கிற நாவையும் கத்த தொட்டு தம்முடைய வரங்களின்படி அவர்களை செயல்பட வைத்தார். யாருக்கு விளங்குதுங்க? புதிய ஏற்பாட்டில் சொந்த பாஷை பேசினா, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அந்நிய பாஷையில் அக்கினி பாஷையில் பேச தொடங்கினார்கள்.
இப்ப வாசிங்க, முதலாம் வசனத்தை வாசிங்க, 2ஆம் அதிகாரத்துல எல்லாம் எழுந்து நிக்கலாமா? அந்த வார்த்தை எல்லாம் பிரைஸ் எல்லாம், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த வார்த்தையை அக்கினி நாம பிரைஸ் எல்லாம் எல்லாரும் பிரைஸ் எல்லாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். பெந்தோகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, நல்ல கவனிங்க, உள்ளான மனுஷன் அந்நிய பாஷை பேசும்போது உள்ளான மனுஷன் ஆறுதல் அடைவான். பயந்து போய் தான் சீஷர்கள் 120க்கு மேற்பட்டவர்கள் மேல் வீட்டாரை மேல பயந்து ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர்கள் அவளுக்குள் வரும்போது பயங்கள் மாறினது. யாருக்கு விளங்குதுங்க? அதான் ஏசாயா தீர்க்கதரிசி 28:11-12 வாசிக்கிறோம். அவர்களுடைய ஆத்துமாவை அவர்களை பலப்படுத்தி. அல்லேலூயா, வாசிங்க. முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு. அப்ப அந்த ப்ராசஸ் இந்த 4000 ஆண்டுகளா எதற்காக தேவன் காத்திருக்கிறார் சொன்னா, இந்த பூமியில பாவம் இல்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட்டு மரித்து அது 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாதான் அது ஜீவன் பெறும். மரித்ததனால் அல்ல, எழுந்ததனால. யாருக்கு விளங்குங்க? ஏசாப்பா மரிச்சதுனால இல்லைங்க சிஸ்டர். ஏசாப்பா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் ஊதினார். வார்த்தையை பேசல, தொடல, வார்த்தை அறிக்கை பண்ணல. தனக்குள் இருக்கிற அந்த ஜீவ சுவாசத்தை என் ஜனத்திற்கு ஊத வேண்டும், எனக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை, எனக்குள் இருந்த பரிசுத்தத்தை, எனக்குள் இருந்த அபிஷேகத்தை, எனக்குள் இருந்த கிருபையை, எனக்குள் இருக்கிற வரங்களை செயல்படும் சொன்னா, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை தம்முடைய ஜனத்துக்கு இயேசு ஊதினார் சொன்னா அவர்களை கொண்டு கட்ட பெரிய காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. அப்ப நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, சுய பாஷை பேசுகிறவர்கள் அல்ல, கர்த்தரோடு பேசுற ரகசியம் பேசுகிறவர்கள். அந்நிய பாஷை தேவ பிள்ளையே, நீ பேசுகிற வார்த்தை உன் அம்மாக்கு புரிஞ்சா போதும், உன் அப்பாக்கு புரிஞ்சா போதும். நான் என்ன பேசுறேன் என்பதை அவருக்கு தெரியும். அல்லேலூயா. மற்ற கேலி பண்ணலாம், மற்ற கிண்டல் பண்ணலாம், ஆனா நான் எதில் நிரம்புற, எதில் பேசப்படுகிற, எதில் அறிகிற, அந்த அறிவுகளுக்குள்ள வருகிற உங்களை தம்முடைய அக்கினி பாஷையினால வல்லமையால கர்த்தர் நிரப்புவா. எந்த சபை அந்நிய பாஷையில் அக்கினி பாஷையில நிறைந்து பேசுகிறதோ அந்த சபையை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த முடியும். இருக்கீங்களா? மாற்றம் என்பது வாயினால். உங்க வாழ்க்கை எப்பொழுது மாற்றி அமைக்கப்படுகிறதோ அப்பொழுது கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையா, தீர்க்க தரிசிகளா, கர்த்தர் உங்களை அநேக வியாதிகளை குணமஸ்தமாக மாற்றுகிறார், சுவிசேஷங்களை போதகளை. தேவனுடைய அபிஷேகம் அக்கினிமயமான நாவு எப்பொழுது உங்க குடும்பத்தில் உனக்குள்ள எழுப்புதல் ஆரம்பிக்கப்படுகிறதோ அப்பொழுது பெரிய மாற்றத்தை தேவனா செய்ய முடியும். வாசிக்கலாமா? 2ஆம் வசனம் வாசிக்கலாமா? முழக்கம் உண்டாகி நிறைப்பிச்சு. அவங்க எதிர்பார்க்கல இந்த ப்ராசஸ் நிறைவேறின பிறகு இந்த காரியம் நடக்குன்னு யாருக்கு தெரியாது. இதற்காக தான் 4000 ஆண்டுகளை யார் காத்திருந்தா? தேவனாகிய கர்த்தர் காத்திருக்கணும். அதற்கு குமார நிமித்தமா நிவர்த்தி செய்த பிறகு அந்த பெந்தேகோஸ்து நாள் 50வது நாள்ல கர்த்தர் பலமா இறங்கி. வாசிங்க, விட்டு வாசிங்க. அக்கினி மயமான நாவுகளால். எந்த நாவுல தம்முடைய சுவாசத்தை தம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைக்கு கொடுத்தாரோ அந்த நாவை கொண்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சுய பாஷை அல்ல, அக்கினி பாஷை. சுய பாஷை அல்ல, அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறவனா இருக்கிறான். ரகசியம் பேசுவன் பல ஜனங்கள் உன்னை கேலி பண்ணலாம், பல ஜனங்கள் கிண்டல் பண்ணலாம். சிஸ்டர் பிரதர், ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு சில இடத்துல அபமானம் பண்றீங்களா? என்னங்க இந்த வார்த்தை சொல்ற வார்த்தையில ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, இது என்ன சும்மா சொல்லி இல்ல சிஸ்டர். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய உறவில் இணைக்கப்படுகிறவன் காணப்படுகிறான். வாசிக்கலாம், 3ஆம் வசனம் வாசிங்க. அக்கினியின் மயமான நாவுகளை போல, என்னங்க, பிரிந்திருக்கிற நாவை போல காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும், அங்க ஒருத்தருக்கு தான் ஆதாமுக்குள்ள தான் அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தா. எப்போ எனக்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரோ அவருக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ளும் அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தின் அக்கினி பாஷையை கொடுக்க தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. நான் பிரியப்படணும். அவர் எனக்காக தான் அடிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக தான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்கின்றதான அனுபவம் எப்பொழுது உனக்குள்ள வருகிறதோ அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வாசிங்க. அவங்க விரும்பலங்க. அவர்கள் யாருக்கால விளங்குதுங்க? அங்க ஆதாமும் விரும்பல,
இங்க இவர்களும் விரும்பல, சூழ்நிலை வேற. ஆனா இங்க நடந்த சூழ்நிலை வேற, இங்க நடக்கிற சூழ்நிலை வேற. இங்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊற்றுவதற்காக கர்த்தர் பரத்திலிருந்து இறங்கி வந்த பிரதான நோக்கமே அதுதான். வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணணுங்க சொல்லுங்க. நான் நிரப்பப்படணும். வாய்ஸ் தரேன் சொல்ல, நான் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியால நான் நிரப்பப்படணும். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியால நிரப்பப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ள ரீபாமா சந்தா ரகடாமா ரகடலாமா ஷோ ரீபிபாமா ரகடனமா 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 ஓ பரி ரகடனமா ரகடனமா வானங்கள் திறக்கப்படும்படியா பெந்தேகோஸ்து நாட்களில் கர்த்தர் அக்கினிமயமான நாவை வெளிப்பட்ட அந்த அபிஷேகம், ஓ உம்முடைய ஜீவ சுவாசம் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள, ஒவ்வொரு சரீர அந்த ஜீவ சுவாசம் பற்றி அப்பா எப்ப அது எனக்கு நான் ரிசீவ் பண்றேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அப்பொழுது கர்த்தர் என் வாழ்க்கையை கத்த மாற்றுகிறார். அப்ப நான் அல்ல, எனக்குள்ள அவர் இருந்து அவர் என்னை மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா. 4 வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய், ஆவியானவர் அதுவரையும் ஆவியானவர் செயல்படாதிருந்த 4000 ஆண்டுகள் செயல்படாதிருந்த ஆவியானவர் குமாரனின் நிமித்தமா ஆவியானவர் ஜனத்துக்குள்ள அசைபாட விரும்புகிறார். யாருக்கு விளங்குது? 4000 ஆண்டுகள் விருப்பம், தேவனுடைய விருப்பம் என் ஜனத்துக்குள்ள ஜீவ சுவாசத்தை கொடுக்கணும்னு. 4000 ஆண்டுகள் செயல்பட முடியாமல் பரிசுத்த ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்து உலகத்தில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தாரோ, இப்ப தேவனுடைய சித்தமும் நிறைவேறுகிறது, பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளும் செயல்படுகிறது. யாரால விளங்குது? யாரால? உனக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்ட கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால என்னை பரிசுத்த ஆவி எனக்கு சொந்தமாய் கொடுத்து இருக்கிறார். யாருக்கு விளங்குதுங்க? இப்ப விட்டு வாசிங்க. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின், அப்போ ஒவ்வொருவரும் கத்த கோலும் தடியுமா, அப்ப தடியில எப்பொழுது ஒரு ஆடுகள் அவருக்குள்ள போதோ, அப்ப நீங்க நிக்கிற ஒவ்வொருத்தரும் அவருக்குள்ள இருக்கிற ஆடுகளை ஸ்பெசிபிக்கா அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச. யாருக்கு விளங்குதுங்க? யார் வெவ்வேறு? அப்ப கர்த்தர் பேசுகிற பாஷை அது அக்னி பாஷை, அது அந்நிய பாஷை. பேசுகிறவன் தேவனோட கூட ரகசியத்தை பேசும். இதை இன்ட்ரோ தான் கொடுத்திருக்கிறேன். இதை முன்னுரை, இதோட அனுபவத்தை அடுத்த 4 வாரமும் அந்த அந்நிய பாஷை கொடுத்து தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இதுக்காக தாகமாய் உபவாசம் இருந்து ஆண்டவரே நான் அந்நிய பாஷை நிறைந்து ஜெபிக்கணும், அந்நிய பாஷையை என்னை பலப்படுத்தணும், அந்நிய பாஷையை சூழ்நிலை மாற்றணும், அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியத்தை பேசுகிறவன், அந்நிய பாஷை தேவனுடைய அன்பில். ஏன்னா இந்த அனுபவத்தில் சபை வளரும்போது சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் தீப்பற்றி நம்ம இருக்கிறது. ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ் எல்லாம்